ஜிம்முக்கு போனா ஹார்ட் அட்டாக் வருமா? ஃபியூ டேஸ் பேக் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற ஜிம் ட்ரெய்னர் ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்னால இறந்துட்டாரு. எக்ஸசிவ் ஒர்க் அவுட் தான் இதுக்கு காரணம்னு நிறைய பேர் சொல்றாங்க. வாங்க டீடைலா பார்க்கலாம். இறந்து போன அந்த ஜிம் ட்ரெய்னர் அவர் ஒர்க் அவுட் பண்ற ஜிம்ல இருக்க சிசிடிவில பார்க்கும்போது ரொம்ப எக்ஸசிவ் ஒர்க் அவுட் ப்ராப்பர் போஸ்டர் இல்லாம பண்றது தெரியுது. அவர் ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டாரு, அப்புறம் என்ன சாப்பிட்டாரு, இது எல்லாத்தையும் தாண்டி அவர் டைரக்டா ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் சானா ரூமுக்கு போயிருக்காருன்னு வேற சொல்றாங்க. இதனால அவருக்கு பயங்கரமா டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அவருக்கு ப்ரீவியஸ் ஹெல்த் கண்டிஷன்ஸும் இருந்திருக்கலாம். இப்ப நான் சொன்னது எல்லாமே அவர் இறந்ததுக்கான ப்ராபபிலிட்டி மட்டும்தான். சரி, இதே மாதிரி நமக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பெக்ட் டாக்டர்ஸ் அண்ட் ட்ரெயினர்ஸ் சொல்றது என்னன்னா, ஒர்க் அவுட்ன்றது நமக்கு டெய்லியும் ரொட்டீனா இருக்கணும், அதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி நல்ல சாப்பாடும் ஹெல்த்தியா நம்ம சாப்பிடணும்ன்றது தான். சோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸோட நீங்க ரெகுலரா உங்களை ஃபிட்டா வச்சுக்கிறதுக்காக ஒர்க் அவுட் பண்றது தப்பே கிடையாது. ஜஸ்ட் டோன்ட் ஓவர் டூ இட். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு.